விருந்து நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பந்தியிலே துரியோதனன், கர்ணன், சகுனி முதலானோர் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். திரௌபதி பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது துரியோதனனுக்கு பரிமாறும் பொழுது இவன் கேட்டானாம், ஐவரின் பத்தினியை இன்று யாருடைய முறை என்று. ஏன்னா இவள் ஐவரின் பத்தினி அல்லவா, அதனால். இவன் கிண்டலாக கேட்டவுடன் திரௌபதிக்கு கோபம் வந்து விட்டது. அவள் பதட்டத்தோடு தன்னுடைய அறைக்கு வந்து விட்டாள். அப்பொழுது கிருஷ்ணர் கேட்கின்றார், ஏன் திரௌபதி கோபமாக இருக்கின்றாய் என்று. அப்பொழுது திரௌபதி சொன்னாலாம், இம்மாதிரி என்னை அவன் அவமானப்படுத்துகிறான் என்று சொன்னவுடன் கிருஷ்ணர் சொன்னாராம், நீ மறுபடியும் பந்திக்கு போய் பரிமாறு. அவன் மறுபடியும் இதே கேள்வியை கேட்பான். அப்பொழுது இன்று தக்ஷனுடைய முறை என்று சொல், அவன் அமைதியாக எழுந்து ஓடி விடுவான் அப்படின்னு சொன்னாராம் ஒரு உபாயம். திரௌபதி மறுபடியும் புறப்படுகின்றாள் பந்தியிலே பரிமாற. அப்பொழுது துரியோதனன் கேட்கின்றானாம், ஐவரின் பத்தினியை இன்று யாருடைய முறை என்று. அப்பொழுது திரௌபதி சொன்னாலாம் நிவிர்ந்து பார்த்து, இன்று தக்ஷகனுடைய முறை என்று சொன்னவுடன் அவன் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டானாம். இதற்கான காரணம் புரியவில்லை திரௌபதிக்கு. அவள் வந்து கேட்கின்றாளாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம், ஏன் கிருஷ்ணா அவன் ஓடிவிட்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் கூறுகின்றாராம், பஞ்சபாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வளர்ந்து வருபவன் துரியோதனன். அவனுக்கு கல்யாணம் ஆயிற்று. அவனுடைய மனைவி பானுமதி இல்லற வாழ்க்கை வாழ விரும்பினாள். ஆனால் இவன் மனம் எப்பொழுதும் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருந்தது. இதற்காக அவள் ஒரு தந்திரம் செய்தாள். ஒரு மந்திரவாதியை அனுப்பி அவனிடம் வசிய வேரை கேட்டாள். அந்த வசிய வேரை ஒரு பசும்பாலிலே இட்டு அவனை குடிக்க செய்தால் அவன் தன்னை பற்றி மட்டுமே நினைப்பான் என்ற எண்ணத்தோடு அவனுக்கு பசும்பால் கொடுத்தால் பானுமதி துரியோதனனுக்கு. ஆனால் அவன் என்ன நினைத்தான், எனக்கு இந்த பசும்பால் வேண்டாம் என்று கீழே ஊற்றி விட்டான். அப்பொழுது அங்கே ஒரு பாம்பு வந்தது. அதனுடைய பெயர் தக்ஷகன். அது அந்த வேரை விழுங்கி விட்டது. அதனால் பானுமதி மீது அதற்கு மையல் வந்து விட்டது. அவளோடு வாழ வேண்டும் என்ற ஆசையினால் அது பின்தொடர்ந்து வந்ததாம் பானுமதி. அப்பொழுது துரியோதனன் மன்றாடி கேட்டுக்கொண்டானாம், அவள் தெரியாமல் இந்த பசும்பாலிலே வசிய வேரை வைத்து விட்டாள், அவளை விட்டுவிடு, நாங்கள் வாழ வேண்டும் என்று கெஞ்சும் பொழுது தக்ஷகன் சொன்னானாம், நீ ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் எனக்கு புற்றுக்கு பால் வார்க்க வேண்டும். இந்த ரகசியம் நம் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று. இந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் பாஞ்சாலிக்கு எப்படி தெரிய முடியும்? இந்த உண்மையை கூறியதால் துரியோதனன் ஓடிவிட்டான். எப்படி இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவை சரணம் என்று அடைந்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஜெய் கிருஷ்ணா.